ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நெகட்டிவ் ரியாக்ஷனும் இல்லை, பெருசான ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனும் இல்லை. பட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி 45 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,124 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 193 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது, 77,378 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 178 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 57,570 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் யூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐசிசிஐ பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1% நெகட்டிவ், எஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி செக்டார் வைஸ் நீ பார்க்கும்போது டெக்னாலஜி, ஃபார்மா, சர்வீஸ், கன்சியூமர், இன்ஃப்ரா, எனர்ஜி, ஆட்டோ, சிமெண்ட் இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி பேங்கிங், மெட்டல், பிஎஸ்சி பேங்க், ரியாலிட்டி, ஃபினான்ஸ் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. டெக்னாலஜி செக்டார்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக் வந்து 1% பாசிட்டிவ், விப்ரோ 1% பாசிட்டிவ், டிசிஎஸ் 1% மேலே பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் 1% மேலே பாசிட்டிவ், டெக் மஹிந்திரா 1% பாசிட்டிவ். உங்களுக்கு டெக் மஹிந்திராவும் டெக் மஹிந்திராவும் விப்ரோட ரிசல்ட்ஸும் வர இருக்குது. ஸோ எப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்மா செக்டாரில் பயோகான், டிவிஸ் லேபரட்டரிஸ், லூபின், ஆரோபிண்டோ ஃபார்மா, ரெட்டி இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பயோகான் 1% பாசிட்டிவில் இருக்குது. சிப்லா, கிளென்மார்க் ஃபார்மா, சன் ஃபார்மா வந்து நெகட்டிவில் இருக்குது. இது போக ஃபைனான்ஸ் செக்டாரில் ஐசிசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் அது 10% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 4.5% நெகட்டிவில் இருக்குது. ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது 2.5% நெகட்டிவில் இருக்குது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பேஸ் கம்பெனிஸு, அடுத்து வந்து சில பேங்க் கம்பெனிஸு, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் அன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக நெகட்டிவில் இருக்குது. ஆனால் ஃபைனான்ஸ் செக்டர் தான் இன்றைக்கி பயங்கரமாக நெகட்டிவில் இருக்குது. ஐசிசிஐ லோம்பார்டு ஆக்சுவலி இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15% அளவுக்கு ஃபாலாக இருந்துச்சு. 50 வீக் லோவை டச் பண்ணியிருக்குது. 1544 ரூபா அந்த லெவலில் டச் பண்ணியிருக்குது. 6 இயர்ஸில் பார்க்கும்போது சிங்கிள் டே டிக்ளைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது COVID-19 கிராஷுக்கு அப்புறம் இது வந்து சிங்கிள் டே டிக்ளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 46% டிக்ளைனாக இருந்துச்சு. அடுத்து இந்த ஃபயர் இன்சூரன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளைமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இம்பேக்ட் அது எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக கிளைம் நடந்திருக்கு. ஸோ ப்ரோக்கரேஜஸ் குறிப்பாக நோவாமா, மோட்டிலால் ஓசால், எம்கே இவங்க எல்லாமே டார்கெட் ப்ரைஸை ஸ்லாஷ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஸ்டாக் ரேட்டிங்கையும் டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஐசிசி லோம்பார்ட் பார்க்கும்போது பயங்கரமாக மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. COVID-19 அப்புறம் சிங்கிள் டே ஃபாலாக இருக்குது. அடுத்து பார்க்கும்போது டிவிஸ் லேபரட்டரிஸ் இவங்களுக்கு சிட்டி பைக்கால் கொடுக்குறாங்க. கரண்ட் லெவல் வந்து 29% மேலே போகும். 9,450 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க டிவிஸ் லேபரட்டரிஸுக்கு. டிவிஸ் லேபரட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மாதிரி தான் ஹிமாத்ரி கெமிக்கல்ஸோட Q1 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 28%, 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 230 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,432 கோடி. எபிட்டா 17.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 287 கோடியாக இருக்குது. மார்ஜின் பார்க்கும்போது 20.1% இருக்குது. ஆக்சுவலி 21.9% இருந்துச்சு ப்ரீவியஸ் இயரில், பட் இப்போ 20.1% இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து 170 கோடி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கார்பன் பிளாக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 128 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து கெப்பாசிட்டி அடிஷன். அடுத்து ஒரு 70 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கார்பன் நானோ டியூப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஹிமாட்ரி கெமிக்கல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிமார்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டிமார்ட் பார்க்கும்போது ஃபார்மசி பிஸ்னஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்மசி பிஸ்னஸை மெடிசனுக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து அவங்களோட மெடிக்கல் கவுண்டர்ஸில் அவங்களோட ஸ்டோரில் மெடிக்கல் கவுண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபியூச்சர் பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் வந்து சில லொக்கேஷன்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெடிசனுக்கு 20% டிஸ்கவுண்ட்டில் ஃபார்மசி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாட்டு சைலண்டாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க டிமார்ட்டு. இது டிமார்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவங்க அதானி குழுமம் வந்து ஆக்கர், ஐடிசி ஹோட்டல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஜேபியோட ஹாஸ்பிட்டாலிட்டி அசட்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஐடிசி ஹோட்டல்ஸ், ஏக்கர் ஹோட்டல்ஸ், ஆக்ரா ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ், விச் மீன்ஸ் ஆக்கர் ஹோட்டல் கூட தான் அவங்க நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா டெல்லி அண்ட் ஆக்ரா ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் குறிப்பாட்டு அவங்க இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை டேக் ஓவர் பண்ணாங்க. அதில் உள்ள சில ஹோட்டல் அசட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா
மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூரோப் லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி குரூப்பாக இருக்கிற ஏக்கர் அவங்களோட வந்து இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ் கூடயும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஏத்தர் எனர்ஜி பார்க்கும்போது 1300 கோடி QIP லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 1170 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏத்தர் எனர்ஜி QIP லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் பார்க்கும்போது 1170 ரூபா. 1300 கோடி பார்த்தீங்கன்னா QIP. இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா LIC ஃபினான்ஸோட ஹெட்டாக இருந்த சுனில் ராம் கோபால் அகர்வாலை வந்து CFOட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வருது. இது வந்து LIC இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. டாடா கேபிட்டல் வந்து $400 மில்லியன் ரைஸ் பண்ணுறாங்க. 3.5 இயர் ஓவர்சீஸ் பாண்ட் அந்த பேசிஸில் $400 மில்லியன் கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. கூப்பன் ரேட் பார்க்கும்போது 5.332% அந்த ரேஞ்சில் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. பேடிஎம் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. ஜூலை 20ஆம் தேதி போனஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து பேடிஎம் கொடுத்த அப்டேட்டு. சன்ஃபார்மா மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து 52 டச் பண்ணியிருக்குது. ப்ளஸ் ஒரு மாதத்தில் 20% ரேலியாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பேடிஎம் தான் இருக்கிறாங்க. இவங்க பார்க்கும்போது 52 ஹை 1407 ரூபா டச் பண்ணியிருக்கு. 20% ரேலியாக இருக்குது. டிவிஸ் லெபார்டரிஸ் 7325 ரூபா டச் பண்ணியிருக்கு. 10% ரேலியாக இருக்குது ஒரு மாதத்தில். டாரண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் 5041 ரூபா டச் ஆகிருக்கு. 9% ரேலியாக இருக்குது ஒரு மாதத்தில். சன்ஃபார்மா 1962 ரூபா டச் பண்ணியிருக்கு. 8% ரேலியாக இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 9008 ரூபா டச் பண்ணியிருக்கு. 5% ரேலியாக இருக்குது ஒரு மாதத்தில். MV ஃபோட்டோவால்டிக் ஷேர் 10% ரேலியாக இருக்குது. அது வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக் இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 51.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1555 கோடி. எபிட்டா வந்து 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 548 கோடி. எபிட்டா மார்ஜின் 34.1%லேருந்து 35.2% எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 380 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது. இந்த எண்ட் ஆஃப் த குவார்ட்டரில் அவங்களோட ஆர்டர் புக் 9.9 ஜிகாவாட்டாக இருக்குது. கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது அவங்களோட ஆர்டர் புக்கில் 39% இருக்குது. இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொசீஜர் 33% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடியூல் ப்ரொடக்ஷன் 53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோலார் செல் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து MV ஃபோட்டோவால்டிக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. NSE பார்க்கும்போது நிஃப்டி இந்தியா FPI 150 இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனை வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி இந்தியா FPI 150 இண்டெக்ஸ் இது வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்கிறாங்க. செபியோட அப்ரூவலுக்கு அப்புறம் இதை வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆக்சுவலி ஒரு 6 டே கண்டினியூஸ் ராலி. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 544 இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் மூவ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எகைன் ஒரு அந்த லெவலுக்கு வரட்டு அப்புறம் நம்ம என்ன பார்த்துக்கலாம். இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிட்டத்தட்ட 55% பார்த்தீங்கன்னா ரேலியாக இருக்குது. மார்க்கெட் கேப்லேஷனே 20,000 கோடி அந்த கம்பெனி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 7% மேலே போயிருந்துச்சு. HSBC அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க பை ரேட்டிங்கோட. 16,000 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் MRPL மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் இன்றைக்கி 10% பாசிட்டிவில் இருக்குது. 172 இருக்குது. ஸோ இது இன்றைக்கி சடனாக ரேலியாக இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட Q1 வந்து பார்த்தீங்கன்னா டேன் அரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து டபுளாக இருக்குது இந்த குவார்ட்டரில். 41,609 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. சேம் ரேட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 98.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 915 கோடியாக இருக்குது. 272 கோடி நெட் லாஸ்லேருந்து இந்த ப்ராஃபிட் பாதைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு MRPL பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு மோட்டிலால் ஓசால் பார்த்தீங்கன்னா 87% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. யூனிமெக் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனியோட நேமு. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1530 ரூபா டார்கெட் ப்ரைஸ். 27% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்க்கும்போது சாஃப்ட் பேங்கோட அந்த ரிமைனிங் ஸ்டேக்கு இந்த பாஸ்டன் டைனாமிக்ஸில் சாஃப்ட் பேங்கோட ரிமைனிங் ஸ்டேக் வந்து இவங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா பாஸ்டன் டைனாமிக்ஸில் ரிமைனிங் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்க் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2021 80% ஸ்டேக் வந்து ஹியூண்டாய் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பாஸ்டன் டைனாமிக்ஸில். இப்போ ரிமைனிங் ஸ்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க.
அனுபம் ரசாயனம் பார்க்கும்போது 2885 கோடி ஒருத்தர் ஒரு சப்ளை பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்பானிஷ் பேட்டரி மேக்கராக இருக்கிற பேஸ்கியூ வோல்ட் எஸ்ஏ அவங்களோட போட்டிருக்காங்க, ஸ்பெயின் பேஸ்டு கம்பெனி கூட. ஸோ இது வந்து ஒரு 10 இயர் பீரியட் இந்த சப்ளை அக்ரிமெண்ட் பார்க்கும்போது. கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்த சாலிட் பேட்டரி அப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து அனுபம் ரசாயனம் அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 10 இயர் பீரியடுக்கு சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அனுபம் ரசாயனம் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இன்னைக்கு 5% ஃபாலாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு பெட்டராக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் அக்செப்ட் பண்ணல போல், ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் டொமஸ்டிக் ப்ரோக்கரேஜான கோட்டக் செக்யூரிட்டிஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டவுன்கிரேடுன்னா பைலேருந்து ஆடு கொண்டு போயிருக்காங்க. முன்னாடி பை சொல்லியிருக்கிறாங்க, இப்போ ஆடு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. 2950 ரூபா இந்த டார்கெட் ப்ரைஸை 3000 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. விப்ரோட Q1 ரிசல்ட்ஸ் வருது. ஸோ ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது மேபி ஒரு மியூட்டடாக இருக்கும் சீக்வன்ஷியல் பேசிஸில் நினைக்கிறேன். பட் இதில் ஃபோக்கஸ் என்னென்னா கைடன்ஸ் தான். கைடன்ஸ் அவங்க கொடுக்குறத வச்சு தான் ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் 27 ஃபுல்லாக அவங்களோட கைடன்ஸ் என்ன, ஸோ அந்த அப்டேட் வச்சு தான் ஸ்டாக்கோட ரியாக்ஷன் இருக்கும். பட் இன்றைக்கி 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது மாதிரி டெக் மஹிந்திராவோட Q1 ரிசல்ட்ஸும் வருது. ஸோ இவங்களும் ஓவராலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மியூட்டடான ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. எந்த வித நெகட்டிவும் இருக்காது, பெருசாக பாசிட்டிவும் இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு ரிசல்ட்ஸ் இவங்களும் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் அப்படி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிபி கார்பரேஷனோட Q1 ரிசல்ட்ஸ். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் பார்க்கும்போது 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 100 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 604 கோடியாக இருக்குது. எபிட்டா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 136 கோடி. மார்ஜின் 19.8%லேருந்து 22.6% ஆகிட்டு மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 33 கோடியாக இருக்குது. 5 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது டிபி கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. விஜய் கேடியா பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் ஷேர் பார்த்தீங்கன்னா வெப்சால் எனர்ஜி அப்படிங்கிற அந்த சோலார் ஸ்டாக்கில் வாங்கியிருக்கிறாரு. 3 வருஷத்தில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் 1080% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 3 வருஷத்தில். ஸோ ஒரு 3 லட்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஷேர் வந்து இந்த வெப்சால் எனர்ஜியில் வந்து வாங்கியிருக்கிறாரு விஜய் கேடியா. ஸோ இதை வந்து வெப்சால் எனர்ஜி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. Q1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அதில் வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.